அதே மாதிரி நீங்க சொன்னதை நானும் ஏற்றுக்கேன். ஏன்னா அது பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. 51வது மாகாணமாக நான் கனடாவை சேர்த்துக் கொள்ளப் போகிறேன் என்றார். மெக்சிகோ குடாவை வந்து அமெரிக்கன் வளைகுடா என்று அறிவிக்கப் போகிறேன் என்றார். இது போன்ற பல அதிர்ச்சிகளை கொடுத்திருக்க. அது மட்டுமல்ல, அவர் வெற்றி பெற்றவுடன் 24 மணி நேரத்தில் கூகுள் இணையதளத்தில் அமெரிக்கா விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் குடியேறலாம் என்று பார்த்தவன் எண்ணிக்கை 1.5 கோடி பேர். 1.5 கோடி நபர்கள் அமெரிக்கா விட்டு வெளியே சென்று விடலாம், இது பாதுகாப்பான நாடு அல்ல, இந்த நாட்டில் எதுவும் நடக்கும் அப்படி என்று அவர்கள் 3 நாடுகள் தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். ஒன்று கனடா, இன்னொன்று இஸ்ரேலியா, இன்னொன்று நியூசிலாந்து. இந்த 3 நாடுகளுக்கு சென்று விடலாம் என்று நினைத்தார்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அது மட்டுமல்ல, அதுதான் கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்கிறது. ஆனா நீங்க சொன்னதுல வந்து ஒரு சின்ன மாற்று கருத்து என்னன்னா, இந்த ஏற்றுமதி குறித்து சொன்னீங்க. அவர் வந்து அமெரிக்காவுக்கு நலம் தரக்கூடிய ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார். இருவருக்கும் சம லாபம் என்றால் எங்களுடன் வாருங்கள், இல்லை என்றால் விலகிச் செல்லுங்கள். ஏன்னா எங்க நாட்டுக்கு இறக்குமதி வரும்போது நாங்க விதிக்கிறதா, நீங்க உங்க நாட்டுக்கு வரும்போது நீங்க விதிக்கிறீங்க வரி, அது மாதிரி கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அது அமெரிக்காவுக்கு நல்லது தானேங்க? நல்லதுதான். அது ட்ரேட் வார், சைனா ட்ரேட் வார்ல வந்து ட்ரம்போட நடவடிக்கை நியாயமானதுதான். ஆனா ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அலைஸ் என்று சொல்லுவோம், அதாவது நம்மோடு நட்புறவு நாடுகள். உதாரணமாக இப்ப இந்தியாவிற்கு ஏற்றுமதி இறக்குமதி வரி 10% என்றால் அவர் 10% இடுவார். அப்ப மன ரீதியாக விரிசல் ஏற்படும். ஆனால் அமெரிக்கா என்பது மிகப்பெரிய வல்லரசான நாடு, பொருளாதாரத்தை சிறந்திருக்கக்கூடிய நாடு, அதனால எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சைனாவிற்கும் அமெரிக்காவில் நட்பு போக போக மோசமடையும். அது ரஷ்யாவுடன் மோசமடையும், ஐரோப்பிய நாடு மோசமடையும். ஏன்னால் வரியை நிறைய விதிப்பேன் என்று சொல்கிறார். அது அமெரிக்க மக்களுக்கு நல்லதாக இருந்தால் கூட ஜனநாயக ரீதியாக அதை சரியான பார்வையாக பார்க்க முடியாது. ஜனநாயக ரீதியாக பார்க்க முடியாது, அமெரிக்கா வாழ் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லாரும் சொல்றது என்னன்னா, ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அவர் சந்திப்பு இன்னும் 1 மாசத்திலேயே சந்திக்க போறாரு. இதுவரை அமெரிக்க அதிபர் செய்யாதையெல்லாம் செய்ய போறாரு, ரஷ்யாவும் அமெரிக்காவும் கைகோர்த்து செயல்பட போகிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க சிலர். அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்ப காலங்கள்ல இருந்தே புட்டின் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு அவரு அடிக்கடி. புட்டினும் அதை சொல்லியிருக்காரு. ஆமா, புட்டின் இஸ் மை ஃப்ரெண்டுங்கிறாரு. புட்டின் சொல்றாரு ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்டுங்கிறாரு. அதனால அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் எப்பொழுதும் நட்பான உறவு இருந்ததல்ல. ஆனால் அமெரிக்க அதிபராக இவர் அரசுமுறை பயணமாக ரஷ்யா செல்வார். அங்க இருக்கிற மக்கள் அவர் வரவேற்று பேசுவார்கள். அப்ப ரஷ்யாவும் அமெரிக்க நட்புறவு நாடுகள் என்று பேசிக்கொள்ளும். அது மட்டுமல்ல, எண்ணெய் வளத்தில் மிக சிறந்து விளங்குகின்றன யுஏஇ இருக்கு இல்லையா, கிழக்கு இந்திய நாடுகள். அதே போலவே ரஷ்யாவிலும் எண்ணற்ற எண்ணெய் வளங்கள் காத்திருக்கிறன. அந்த எண்ணெய் வளங்களை இவர் விலை கொடுத்து வாங்குவார். அவருக்குள்ள பிசினஸ் அக்ரிமெண்ட் சுமூத்தாக நடக்கும். அதனால்தான் நான் வந்து ரஷ்யாவுக்கு எனக்கு நட்பு நாடுகள்னு சொல்றாரு அவரு. இல்ல, அதுல ஒன்றும் தவறு இல்லையே, நல்லதுதானே அமெரிக்காவுக்கு. அமெரிக்க நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற வேலைக்கார மக்களுக்கும் அமெரிக்க மக்களுடைய பார்வையிலும் சரிதான், அது தவறு ஒன்றுமல்ல. ரஷ்யா ஏன்னா மேலும் 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 நாடுகளோடு பகைத்துக் கொள்வதும், போர்களுக்கு எக்கச்சக்கமான $1 மில்லியன் பணத்தை செலவு செய்வதும் மக்கள் விரும்பவில்லை. சமாதானத்தை விரும்புவதை போல ரஷ்யாவை எப்படி வந்துட்டு போயிடுவார்கள் பாருங்க. அவர் பதவி ஏற்கிற நேரம் ஹமாஸும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செஞ்சுட்டாங்க. மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு அமைதி ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. யுக்ரைன் இப்போ ரஷ்யாவோட நட்புறவு கொண்டா யுக்ரைன் வாரை நிறுத்திடுவார். இது போன்ற பல விதயங்கள் உலக அளவிலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு அம்சத்தை கொடுத்திருக்கு இல்லையா? அவருக்கு பரவாயில்லையே, ட்ரம்ப் வந்த பிறகு இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணி. கரெக்ட். அதாவது ஸ்டஃப் நெகோசியேட்டர். அவர் அப்பயே தேர்தலில் போய் சொன்னாரு, நான் அதிபரானால் இங்க இருக்கிற போரை நிப்பாட்டுவேன் சொன்னாரு அவரு. ஆனா இஸ்ரேல் பாலஸ்தீன இஷ்யூல அவர் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு, இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணல. அதனாலதான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இளைஞர்கள் பலர் ட்ரம்பை ஆதரிக்கவில்லை. காரணம், பழைய பைடன் கவர்மெண்ட்டும் ட்ரம்ப் கவர்மெண்ட்டும் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல், பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகளை குறிப்பாக உதவி செய்யாமல், இஸ்ரேல் மக்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தை தருவதும் ராணுவத்தை தருவதும் மக்கள் விரும்பவில்லை. ஆனால் அப்படிதான் அமெரிக்கா செய்யும். சரி, இப்போ மற்ற நாடுகளை பத்தி பேசிட்டோம். இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் உள்ள உறவு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நட்புறவு மிக மிக வலுவானது. இருவருமே நல்ல இவர் நண்பர் அவர் நண்பர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். பைடன் வந்த பிறகு இவர்கள் உறவுல ஒரு விரிசல் ஏற்படுமோ என்ற அச்சம் இருந்தது. ஆனால் மீண்டும் ட்ரம்ப் விட்டார், மோடி இங்கு இருக்கிறார். எனவே பிரதமர் மோடி, அதிபர் ட்ரம்ப், மீண்டும் இந்த நட்புறவால் யாருக்கு பலன், இந்தியாவுக்கா அமெரிக்காவுக்கா? பொதுவாக பொருளாதாரம் என்று வரும்பொழுதோ
வியாபாரம் என்று வரும் பொழுதோ, ஏற்றுமதி இறக்குமதி என்று வரும்போதோ யாருக்கும் லாபம் அல்ல, அமெரிக்காவுக்கு மட்டுமே லாபம் எப்பொழுதும் போல. ஆனால் வலதுசாரி சிந்தனை உள்ள மோடியையும் வலதுசாரி சிந்தனை உள்ள ட்ரம்பையும் நட்பு நட்பு நண்பர்களாக பார்க்கின்றது உலக சமுதாயம். அது அந்த நட்பு தொடரும். ஆனால் பொருளாதார ரீதியாக நமக்கு பலன் அல்ல. உதாரணமாக தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, இந்தியாவுள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து அமெரிக்காவிற்கு வேலை செல்வது எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள், 1.1 மில்லியன் மக்கள். அந்த 1.1 மில்லியன் மக்களை போக குறைஞ்சிரும். அதை போய் மோடி பார்த்து பேசி அதை 2 மில்லியனா மாத்திரம் சொல்லவே முடியாது, அவர் ஏத்துக்கவும் மாட்டார். ஆக தேர் ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பலன், அதிகமான பலன் அமெரிக்காவுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அமெரிக்கா ஆல்வேஸ் அப்பர் ஹேண்ட். ஆனா எங்களுக்கு கிடைத்த தகவல், அங்கிருந்து வருகின்ற தகவல்கள், அங்குள்ள எமது கௌரவ சிறப்பு செய்தியாளர் கொடுக்கின்ற தகவல் எல்லாம் H1B விசா விஷயத்துல வந்து இந்தியாவுக்கு மட்டும் சலுகை காட்டப்படும் என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து உங்களிடம் கைவசம் தகவல் இருக்கா? அது நிச்சயமான தவறான, அது தவறு நிச்சயம். ஏன்னா இப்ப நான் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு H1B விசால போனேன். நான் கல்லூரியில் படிச்சது கணிதம். அதை முடித்து விட்டு கணினித்துறையில் ஒரு பட்டம் பெற்றேன். அதன் பிறகு அமெரிக்கா சென்றேன். ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக அமெரிக்காவிலே ஒரு பிஇ சிவில், ஒரு பிஇ மெக்கானிக்கல், ஒரு பிஇ EEE, ENI அவர்கள் படித்த மாணவர்கள் நல்லபடியாக தேர்வு எழுதி முதல் வகுப்பில் வெற்றி பெற்று அவர்கள் அமெரிக்கா வந்திருப்பார்கள். ஆனால் போக போக H1B விசாவிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் வர முடியும், ஜாவா டெவலப்பர் மட்டும் தான் வர முடியும், ஆர்கன் டெவலப்பர் தான் வர முடியும். சட்டங்கள் வந்து விட்ட பிறகு அதை மாற்ற முடியாது அல்லவா? அப்ப H1B விசாவை they won't increase. அதோட வாய்ப்புகள் ரொம்ப டஃப் ஆயிடும்.